தன்னோட சொந்த குடும்பத்துல இருந்த எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு தலைமறைவான ஒருத்தர் 20 வருஷம் ஆகியும் அவரை கண்டுபிடிக்க முடியல. அப்படி அவர் எங்க தான் இருந்தாரு, போலீஸ் அவரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க வந்திருக்கிற இடம் கிரைம் ரோல். ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இவரோட பேரு தான் ஜான். இவருக்கு 46 வயசு ஆகுது. ஒரு அக்கவுண்டன்ட்டா ஒர்க் பண்றாரு. இவருக்கு ஒரு ஒய்ஃப், 3 பசங்கன்னு ஒரு ஹாப்பியான லைஃபா அவரு வாழ்றாரு. சோ இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்க நோட்டீஸ் பண்றாங்க, ஒரு மாசமா நம்ம ஜானுடைய வீட்ல எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்ல அப்படின்னு. சோ அதனால பயந்து போன அவங்க போலீஸ்க்கு கால் பண்றாங்க. சோ போலீஸும் உடனே ஜானுடைய வீட்டு கதவை உடைச்சு உள்ள போய் பார்க்கும்போது தான் பெரிய ஷாக்கு. ஜானோட ஒய்ஃப், 3 பசங்க, ஜானுடைய அம்மான்னு எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய தலையில யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. சோ மிஸ் ஆகிறது ஜான் தான். கண்டிப்பா அவரு தான் பண்ணிருக்கணும். அதோட ஜான் அவரு கைப்படவே ஒரு லெட்டரையும் எழுதி வச்சிருக்காரு. ரீசெண்டா எனக்கு வேலை போயிடுச்சு, இதுக்கு மேல என்னால என் ஃபேமிலியை பார்த்துக்க முடியாது, அதனால என் ஃபேமிலியை கொல்ல போறேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கு. சோ அதே மாதிரியே கொலை பண்ணிட்டு ஆளு எஸ்கேப். சோ நார்மலா ஒரு கொலை கேஸ் அப்படின்னும் பொழுது ஒரு 2-3 நாள் தான் இருக்கும் கொலை பண்ணவரை ஈஸியா பிடிச்சிடலாம் ட்ராக் பண்ணி. ஆனா இந்த ஜான் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவரோட ஃபேமிலியை கொலை பண்ணிட்டு இப்ப அவரு எங்க போய் இருக்காருன்னு ட்ராக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ போலீஸால ட்ராக் பண்ணவே முடியல. அவ்வளவுதான், இந்த கேஸை வந்து அப்படியே பெண்டிங்ல வைக்கிறாங்க. வருஷங்கள் போகுது. ஒரு 20 வருஷமே ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு ஜானுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 66 வயசுக்கு மேல இருக்கும். எங்க போலீஸும் எப்படியாவது அந்த ஜானை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி 20 வருஷம் கழிச்சு அந்த ஜான் பார்க்க எப்படி இருப்பாரு அப்படின்னு இந்த சிலையெல்லாம் வடிப்பாங்கல்ல, அப்படி ஒருத்தர், அவரோட பேரு பிராங்க், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காரு. சில கேசஸ்ல வந்து முகம் செதஞ்சு போயிருக்கும், அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்கன்னு இவரு தான் சிலையா செஞ்சு அவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சோ அவர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்க தலைவரும் வேலையில இறங்குறாரு. சோ இவங்க கிட்ட இருக்கிறது ஜானுடைய 20 வருஷ பழைய போட்டோ. ரெஃபரன்ஸ்க்காக ஜானுடைய அப்பா அம்மா போட்டோவையும் எடுத்துக்கிட்டு ஜான் வயசானா எப்படி இருப்பாரு அப்படின்னு யோசிச்சு இவரு ஒரு சிலைய உருவாக்குறாரு. சோ கண்டிப்பா ஜான் வந்து இப்படிதான் இருப்பாரா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இருந்தாலும் அந்த டைம்ல வந்துட்டு அமெரிக்கால ஒரு டிவி ஷோ இருக்கும், அமெரிக்கா மோஸ்ட் வாண்டட் அப்படின்னு சொல்லி. அந்த டிவி ஷோல இந்த சிலைய காமிச்சு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நீங்க பாத்திருக்கீங்களா, ஏன்னா இவரு அவருடைய குடும்பத்தையே கொன்னிருக்காரு அப்படின்னு ஷோ போட, அந்த ஷோவை பார்த்த ஒரு ஃபேமிலி எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தர் இப்படிதான் இருப்பாருன்னு சொல்ல போலீஸ் அந்த ஆளை பிடிக்கிறாங்க. அவரும் பார்க்கிறதுக்கு அந்த சிலையில இருக்கிற பர்சன் மாதிரியே இருக்காரு. அவரை பிடிச்சி மிரட்டி விசாரிக்கும் பொழுதுதான் உண்மையை ஒத்துக்கிறாரு. அதுதான் ஜான். அவரோட குடும்பத்தையே கொன்னுட்டு ஒரு புது வாழ்க்கைய ஆளு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. ஆனா இப்ப தொக்கா மாட்டிக்கிட்டாரு. இவரை கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு தண்டனையும் கொடுக்கறாங்க. ஜெயிலுக்கு போன ஒரு சில வருஷங்கள்லயே அவரு இறந்தும் போயிடுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, எப்படியா இருந்தாலும் தப்பு பண்ணா தண்டனை கண்டிப்பா கிடைச்சே தீரும்.